அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியில இருந்து திருச்சியில 21ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு மாற்றத்திற்கான மாநாடு. இந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கூட்டமே சேரல. ஆனா கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க எப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தம்பிகளா நீ மட்டும் வந்துடக்கூடாது, ஏன்னா உன் வீட்டுல இருக்க உங்க அம்மா உங்க அப்பா உங்க பங்காளி நீ தெரிஞ்சவன் வேற எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, உன்கிட்ட வேலை பார்க்கறவன் எவனா இருந்தாலும் கூட்டிட்டு வந்து கூட்டத்தை காமின்னு ஆல்ரெடி அண்ணே சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டம் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20,000ல இருந்து 25,000 மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் சேர்ந்த சூழல 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன விடுதலைக்காக வந்திருக்காங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்காங்க. டிவிக்கெல்லாம் என்ன கூட்டம் வந்துச்சு, எங்க கூட்டத்தை வந்து பயங்கரமா வந்துச்சுன்ற மாதிரி வாய் புருடாக்கள் வந்து நிறைய விட்டுக்கிட்டு இருந்தாங்க. உண்மை என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிவிக்கேல சேர்ந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூழாங்கல் மாதிரி. மலை எங்க இருக்கு, கூழாங்கல் எங்க இருக்கு. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்ட ஒரு ஸ்டேடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு இடத்துல இப்படி கை கட்டி பார்த்தோம் அப்படின்னா நேரா தெரியுது, அவ்வளவுதான். ஆனா இவங்க போட்ட அந்த ஸ்டேஜ் மாதிரி கிட்டத்தட்ட 45 ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் உட்கார்றதுக்கு ஒரு பாதை இருக்கு பாத்தீங்களா, 45 இடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாம் தமிழ் அதிகமா கூட்டம் சேர்ந்திருக்குமா, விஜய்க்கு அதிகமா கூட்டம் சேர்ந்து கம்பாரிசனே பண்ணக்கூடாது. விஜய்க்கு தான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீமானை ஆதரிச்சு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேக் ஃபயர் கிடையாது, என் மக்கள் எங்களுக்கு இன்னுமே நேசிதான் தான் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி தொண்டர்களை ஏறி விட்டு ஒரு சிலவர்கள் வந்து எதற்காக அந்த மாநாடுல உட்கார்ந்துருக்குமே தெரியாது. நிறைய பேர் போதை போடுறது உட்கார்ந்தாங்க, நிறைய பேர் எதுக்கு உட்கார்ந்தாங்க தெரியாது. சும்மா வந்து பொழுதுபோக்குக்கு வாங்க போயிட்டு வருவோன்ற மாதிரி வேன்ல வந்து கூட்டிட்டு வந்ததா நமக்கு தகவல் வருது. இந்த மாநாடுல என்ன நடந்துச்சுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம். ஒரு சூப்பரான அண்ணெல்லாம் சூப்பரா பேசினாரு. 234 தொகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யார் எங்கெங்க நிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சீமான் அவர்கள் கூட காரைக்குடியில சீமான் அவர்கள் நிக்கிறதுக்கு முழுக்க காரணம் யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை போய் தனியா ஒரு வீடியோ போடுவோம். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநாடு ரொம்ப பெருசாலாம் இல்ல, அவங்கவுங்க பேசினாங்க. அந்த கராத்தே கிளாஸ் எல்லாம் நடந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டியல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து கூட்டம் சேர்க்கிறது எதற்கு, ஒரு எழுச்சிக்காக சேர்ப்பாங்க, ஒரு இன விடுதலைக்காக சேர்ப்பாங்க அப்படின்னு பேசி போட்டு லாஸ்டா ஒவ்வொரு இப்போ திருச்சியா மதுரையா அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருக்காங்களே, திருச்சியில ஒரு 4 உண்டியல் தெரியும், மதுரையில ஒரு 4 உண்டியல் தெரியும். திரள் நிதி வாங்குறதுக்கு தான் இந்த கூட்டமே சேர்த்திருக்காங்க. அவங்க என்ன 1 லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா தலைக்கு ஒரு 10 ரூபா, தலைக்கு 5 ரூபா. ஒரு வீடியோ கூட சைட்ல போறேன் பாருங்க. ஒரு பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரா அந்த உண்டியல் தூக்கி நிப்பாட்டுது. ஒவ்வொருத்தவங்களா போய் தள்ளி போறாங்க. அந்த பெண்களை மறுக்க முடியாது. ஏன்னா மாற்றத்துக்கான விடுதலை நோக்கி வந்த ஒருத்தவன் கண்டிப்பா ஏதாவது காசு கொடுத்தானே ஆகணும், ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா 100 ரூபால இருந்து 50 ரூபா வரைக்கும் இவங்க திறநிதி கலெக்ட் பண்றதுக்காண்டியே குடங்களை எடுத்துட்டு அந்த இடத்துல அலமோதனதா நேரடியாவே பார்த்தாங்க. நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாநாடு மூலியமா இவங்க என்ன தெரியப்படுத்துறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ணாலுமே எங்களுக்கு மக்கள் ஆதரவா இருக்காங்க. அப்போ நாங்க 2026 தேர்தலில் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 8% ஓட்டு வாங்குவோன்னு காமிக்க பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி மக்கள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. தயவு செஞ்சு விஜயையும் நாம் தமிழரையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பாரிசன் பண்ணாதீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூழாங்கல் மாதிரி, நம்ம ஒரு மலை மாதிரி. நமக்கு எதிரி யாரு, திமுக. நமக்கு நேரடி எதிரி யாரு, திமுக. நமக்கு கொள்கை எதிரி யாரு, பாஜக. இதை மட்டும் டார்கெட் பண்ணி போங்க. தயவு செஞ்சு இந்த எச்சைகள் எப்படின்னா நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இவங்க தான் வந்து இல்லை என்ன கண்டுக்கணும்னு சொன்னா போனா அதுக்கு நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அரசியல் நெருங்கிருச்சு. தயவு செய்து இந்த மாநாடு எப்படி நடந்து முடிஞ்சுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொக்கையா நடந்து முடிஞ்சிச்சு. இந்த மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 10 லட்சம் பேர் கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 15 டாய்லெட் பாத்ரூம் தான் வச்சிருக்காங்க. இத்தனை பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இத்தனை சொல்றாங்களே 5 லட்சம் பேர் சேர்ந்திருக்கும் அப்படின்னா அந்த 5 லட்சம் பேருக்குமே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் சேர்ந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி சேர வாய்ப்பே இல்லை. ஆனா அவ்வளவு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 ஆம்புலன்ஸ் தான் வந்து நின்னுச்சு. அப்ப அந்த 12 ஆம்புலன்ஸுக்கு எனக்கு வந்து 20,000 பேருக்கு ஒரு 12 ஆம்புலன்ஸே கம்மி. ஏன்னா இந்த கூட்ட நெரிசல் நிறைய பேருக்கு மயக்க வரும், கூட்ட நெரிசல் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உபாதைகள் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாம நாங்க முன்னறிவிப்பு இருக்கிறோம் அப்படின்னு மேலாக காமிச்சுட்டு வீடியோக்குள்ள ஷோ பண்ணிக்கிட்டு கூட்டம் இருக்கிறத மட்டும் ஜூம் பண்ணி காமிச்சுட்டு இப்படி இருந்தாங்க. நாம் தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீழ்ச்சி தான். நிறைய பேர் யோசிக்கிறோம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆதரவா இருக்கான், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் சேர்ந்தும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் வன்மத்துல பேசிட்டு இருக்கான், நான் வன்மத்துல பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வன்மத்துல தான் பேசிட்டு இருக்கேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.